ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட வந்து ஹெல்த் மிக்ஸு, அதுக்கப்புறம் களிமாவு, 2 விதமான ஃபேஸ் பேக், அப்புறமா பொடுதலை தைலம், ஹேர் பேக், அதுக்கப்புறம் நலங்கு மாவு இதெல்லாம் இருக்குது. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, நெல்லினாவே ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. நிறைய கால்சியம் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அதுவும் அரைநெல்லினா ரொம்பவே பிடிச்சதுங்க. சின்ன பிள்ளையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் அரைநெல்லினா பார்த்த உடனே நாக்கில் எச்சில் ஊறும். அப்படியே உப்பு மிளகா வச்சு சாப்பிட்டா சும்மா அப்படியே மாசாக இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச அந்த மரத்தையும் நம்ம வீட்டில் வளர்க்கலாம், அதுவும் மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம் அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக அதுவும் சாத்தியம்தான். சரிங்களா? நம்ம வீட்டில் வச்சு ஒரு 6 மாதம் ஆச்சுங்க. இங்கே பாருங்கள், நல்ல ஒரு 5-6 அடிக்கு வளர்ந்து நிற்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அறுவடையும் எடுத்திருக்கோம். ஆனால் என்னென்னா வந்து நிறைய மாதம் அப்படி அறுவடை எடுத்து காமிக்க முடியாமல் போயிடுச்சு. அப்படி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காய்கள் எல்லாம் அப்பப்போ தோடுறப்ப நாங்கள் எல்லோரும் ஆளுக்கு 2 3 பறித்து சாப்பிட்டுக்குவோம். ஆனாலும் நிறைய பூக்கள், நிறைய பிஞ்சுகள் இருந்தது. சரி, மொத்தமாக ஒரு நாள் அறுவடை காமிக்கணும், அப்போ தான் இவங்க எல்லாருக்குமே மோட்டிவேஷனாகவும் இருக்கும், ஆர்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு வச்சுருந்தேன். அந்நேரம் தான் அம்மா வந்து இறந்து போனதுனால அப்போ வந்தவங்க எல்லாம் யாருக்கு தாங்க பார்த்தா ஆசையாக இருக்குது. ஸோ எல்லாம் முடிஞ்சு மாடிக்கு நான் வரும்போது ஒரு 3-4 டேஸ் 1 வீக் கழிச்சு வரும்போது காய்கள் எதுவுமே இல்லைங்க. சரி, பரவாயில்ல, எல்லாம் நம்முடைய உறவுகள் தானே. இப்போ வந்து ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய காய்கள் இருந்ததை நீங்கள் பார்த்துருக்கலாம். இதை எப்படி வளர்க்கலாம் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக வந்து இது மாதிரி ஒரு பெரிய ட்ரம்மாக வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு 50 அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம். அதிகபட்சம் நீங்கள் வந்து 100, 200, 150 எந்த மாதிரி கேன் வேணாலும் பெருசாக வச்சுக்கோங்க. ஏன்னா மரங்கள் பார்த்திங்களா நிறைய ஈல்டு எடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி தான் வச்சுக்கணும். மண் கலவை அப்படின்னாக்க எப்போதும் போல தாங்க 1:1 ரேஷியோவில் தான் நீங்கள் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து மரங்களுக்கு நல்லது. எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை வந்து நம்ம உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும். அப்போவே வந்து நல்ல ஈல்டு எடுக்கலாம். நம்ம காய்கறி செடிகள் மாதிரி பார்த்து வாரம் 10 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மரங்கள் எதுக்குமே நீங்கள் அந்த மாதிரி உரங்கள் வந்து ரெகுலராக கொடுக்க வேணாம். மந்த்லி ஒன்ஸ் இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை கூட கொஞ்சம் தாராளமாக கொடுத்தீங்கன்னா போதுமானது. பூச்சி தாக்குதல் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இது வரைக்கும் வச்சதுலேருந்து பூச்சி தாக்குதல் வரவே இல்லைங்க. ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னாக்க, நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா அது ஓவர் வாட்டர் அப்படி கீழேயும் தண்ணி கீழே போகலை அப்படின்னாக்க இலைகள் வந்து பழுத்து போய் ஒரு மாதிரி வெளர்ன மாதிரி பார்க்க அழகில்லாமல் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம வீட்டில் பாருங்களேன், நல்லா பச்சை பச்சேன்னு இருக்கா, மேக்ஸிமம் பச்சையாக இருக்குதுல்ல. இதுக்கு காரணம் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் 1 நாள் தண்ணி ஊற்றினா போதும். அப்படி இல்லைன்னா 2 நாள் தண்ணி ஊற்றுங்க. அந்த மண்ணுடைய ஈரப்பதத்தை பார்த்து தயவு செஞ்சு டெய்லி தண்ணி ஊற்றாதீங்க. டெய்லி தண்ணி ஊற்றும் போது செல்லமாக ஒத்த பிள்ளையாக பார்த்து வளர்க்குற பிள்ளை எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி ஆகிடுங்க. ஸோ நீ தண்ணி ஊற்றினா தான் நான் வளருவேன் அப்படிங்கிற மாதிரி அது மக்கர் பண்ண ஆரம்பிச்சிடும். எந்த மரங்கள் வச்சிங்க அப்படின்னாலும் ஒன்று வாரத்தில் 1 நாள், இல்லை வாரத்தில் 2 நாள். அதுக்கு மேலே மரங்களுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றாதீங்க. ஆனால் ஒன்றுங்க, வாங்கி வச்ச உடனேயே வாரத்தில் 1 நாள் தான் நான் தண்ணி ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பிள்ளையை கஷ்டப்படுத்திடாதீங்க. அவங்க வேர் பிடிச்சி நல்லா வளர்கிற வரைக்கும் டெய்லி தண்ணி ஊற்றணும். இல்லைன்னா அவங்க பட்டு போயிடுவாங்க. சரிங்களா? கன்று வாங்கி வைக்கிறீங்க, வச்ச உடனே டெய்லியுமே தண்ணி ஊற்றணும். இங்கே பாருங்களேன், நான் கூட ஒரு கன்று பிடிங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அக்கா வீட்டில் வந்து கொடுத்தது பார்த்தீங்களா. டெய்லி தான் இவங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். எப்படி பல்லன்னு இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ டெய்லி தண்ணி ஊற்றணும். நல்ல வேர் பிடிச்சி ஒரு 2 அடி வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம அந்த மாதிரி பழக்கணும் மரங்கள் எல்லாத்தையுமே. சரிங்களா? அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நல்லா வளர்ந்துடும். ஆனால் சில வீட்டில் 5 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு, பூவே வர மாட்டேங்குது. அப்படி பூவே வந்தாலும் காய்கள் பிடிக்க மாட்டேங்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும்ங்க இந்த மாதிரி இலையாக தள்ள விடக்கூடாது. நமக்கு ஓரளவு காய் வந்துச்சு சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறம் ப்ரூன் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியங்க. சரிங்களா? இங்கே பாருங்க, அதுவும் நமக்கு வந்து மாடி தோட்டங்கிறதுனால ரொம்ப ஹைட்டுக்கு போவேன்னா 5 அடியே போதுமானது. இந்த மாதிரி நம்ம ப்ரூன் பண்ணணும். ப்ரூன் பண்ணும்போது என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் அடர்த்தி ஆகும். அந்த ப்ரூன் பண்ணும்போது தான் என்ன மனம் இருக்குது. இந்த இலைகளெல்லாம் அங்கங்கே என்ன செய்யணும் அப்படின்னாக்க மொட்டையாக அப்படியே ப்ரூன் பண்ணி விடணுங்க. இப்படி விடும்போது தான் அந்த இடங்கள்லேருந்து உங்களுக்கு பூக்கள் நிறைய வர ஆரம்பிக்கும். இப்போ வந்து நான் வந்து ப்ரூன் பண்ணுறதை மட்டும்தான் உங்களுக்கு நான் இப்போ காமிக்க போகிறேன். அடுத்தடுத்த வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அப்டேட் வந்து கிடைக்குங்க. சரிங்களா?
முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பூக்கள் எவ்வளோ இருக்குதுன்னு மட்டும் இன்னும் ஒரு 10 நாளிலே உங்களுக்கு நான் வந்து காமிக்க முடியும். நிறைய பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் ஓரளவுக்கு கையை வச்சு என்னால் மேலே ஒடிக்க முடியல, அதனால் நான் வந்து மியூட் பண்ணிவிட்டு ஒடிச்சிட்டு காமிக்கிறேன். ஏன்னா மேலே ஃபுல்லாகவே ஒன்று போல் கட் பண்ணி விடும்போது தான் நிறைய கிளைகள் வந்து சூப்பராகவே வந்து பூக்கள் வர ஆரம்பித்து காய்களும் வர ஆரம்பிப்பாங்க. மேலே மட்டும் ப்ரூன் பண்ணிவிட்டேன். இப்போ இலைகளை வந்து நம்ம எடுத்து விடலாம். இங்கே பாருங்கள், கம்ப்ளீட்டாக முழுசாக இலைகளே இல்லாமல் நம்ம ப்ரூன் பண்ணக்கூடாது. நெல்லிக்காவை ஓரளவுக்கு இலைகள் இருக்கிற மாதிரி இந்த அளவுக்கு ப்ரூன் பண்ணி விட்டுறணுங்க. நான் ப்ரூன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் கழித்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து இதோட அப்டேட் கொடுக்குறேன். எந்த அளவுக்கு பூக்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம காய்கள் வரதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு வந்து இது நடக்கணும் பார்த்தீங்களா, ஒளிச்சேர்க்கை நடக்கணும், அதுக்கு உணவு வேணும். அதனால் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம இலைகளை ப்ரூன் பண்ணணும் அப்படின்னா இவங்க பட்டுருவாங்க. ஸோ ஓரளவுக்கு இலைகளோடு தான் நம்ம பண்ணணும். இதே இது அத்தியாக இருந்துச்சு அப்படின்னாக்க நம்ம ப்ரூன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா ஒரு இலை விடாமல் கம்ப்ளீட்டாக அதை வந்து ப்ரூன் பண்ணலாம். அதை தெரிஞ்சுக்கோங்க. அத்திக்கு வந்து இலையே இல்லைனாலும் அவங்க காய்ச்சிட்ருப்பாங்க திரும்ப. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகேங்களா. இந்த வீடியோவில் உள்ள டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஓரளவு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. ஓகேம்மா. ஹாப்பி கார்டனிங். டேக் கேர். பை பை. see you.